ஹாய் காய்ஸ், நான் தான் உங்க மைக்கேல் ஜார்ஜ் குட்டி. எங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆயிருக்கும்னு நினைக்கேன். ஆனா நீங்க எங்களை மறந்துடாதீங்க. சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஹைப்பும் பண்ணுங்க. எங்களை நீங்க அது ரெண்டு பண்ணாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதே போல அடுத்த வீடியோ குடும்ப கலாட்டா போடணுமா இல்ல இதே போடலாமா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன இந்த வீட்டுல யாரும் இல்லையா? எல்லாரும் எங்க போனாவ? அவ வேற சாப்பாடு போடட்டான்னு கேட்டான். நான் பெரிய வீம்புல சாப்பாடு ஒண்ணு வேண்டான்னு சொல்லிட்டேன். வயிறு வேற சாப்பாடு போடுங்கன்னு கூப்பாடு போடுது. அவளை கூப்பிட்டா இப்போ மானங்கெட்ட கிளி கிளிப்பா. சரி கூப்பிட்டுதான் பாப்போம். நம்ம ஜெசி தானே. ஜெசிமா, ஜெசிமா, ஜெசி, ஜெசி. எல்லாம் என்ன சத்தம் போட்டுட்டே இருக்க? ஐயோ சைத்தா சைக்கிள்ல வருதே. அந்த குமரிய கூப்பிட்டா இந்த கிளவி வேற. இந்த காலம் போன காலத்துல இந்த கிளவி காது கேட்டிருக்கு, அவளுக்கு காது கேட்கல. என்ன கூப்பிட்டது காது கேட்கலையா? ஜெசி ஜெசின்னு கத்திட்டு கிடக்க. என் கிளவி நான் உன்னையே கூப்பிட்டேன். ஜெசியை தானே கூப்பிட்டேன். உன் பேர் என்ன ஜெசியா? என் பேரு ஜெசி இல்லல, ஆனா எனக்கு அவ பேத்தி. ஓ அப்ப அவளுக்கு வயிறு பசிச்சா நீ சாப்பிட்டா போதுமா? அது நாங்க பாட்டியும் பேத்தியும் பாத்துக்கலாம். நீ இப்ப எதுக்குல அவளை கூப்பிட்ட? நான் அவளை கூப்பிட்டேன்னா அது அவள்கிட்ட சொல்லிக்கிட்டேன். உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. பையலு வாய பாரு. இதே அந்த சின்ன பையில இருந்தா எவ்வளவு மரியாதை தந்து பேசுவான். நீ எல்லாம் இப்படி பேசுறதுக்கு நான் தான் இப்படி பாத்துட்டு இருக்கேன். வேற எவனா தான் கருத்தை திருவி எங்கேயா போட்டிருப்பான். நல்லா திருவானுவன். ஏ ஜெசி, உன்னை நான் கூப்பிட்டது உனக்கு காது கேட்கலையா? ஏ பேத்த பையல, கிறுக்கு பையல, நான் உன்கிட்ட சொல்லிட்டே இருக்கேன்ல, எதுக்குல என் பேத்தியை கூப்பிட்டு இருக்க? இங்க பாரு, நான் உன் மேல கொலை காண்டில இருக்கேன். எந்திரிச்சு பெயிரு. கொலை காண்டுல இருக்கியா? நீ எல்லாம் ஒரு ஆளு, நீ என்ன பேசுதியால? ஏன் உன்னதான் பேசிய? உனக்கு அந்த காதுல விழலையா? உன்னதான் பேசிட்டு இருக்கேன். என் மரும வரட்டு இன்னைக்கு உனக்கு. முதல்ல அவரு எனக்கு மாமா, அதுக்கப்புறம் தான் உனக்கு மருமாவே எல்லாம். உனக்கு இந்த தெனா வெட்டு பேச்சுக்கு என்ன பேத்தி உன வேணுமால? நான் உயிரோட இருக்க வர உனக்கு அவளை கெட்டி வைக்க மாட்டோம்ல. ஏ கிழவி, நீ செத்தாத இந்த கல்யாணம் நடக்கணும்னு இருந்தானா நீ போய் செத்துரு. தள்ளி போல தற்கூரி நாய. தற்கூரி நாயா? கிழவி உன்னை இன்னைக்கு என்ன தள்ளி விடுங்க நீ. இங்க என்ன ஒரே சவுண்டா இருக்கு? ஏ ஜெசி தங்கம், இவனை பாறான், என்ன அடிக்கிறதுக்கு வாரான். என்னது அடிக்க வந்தாவளா? இங்க பாரு, என் கழுத்தெல்லாம் பிடிச்சு நெரிச்சு என்ன தள்ளி விட்டான். ஏமா இந்த கிழவி என்ன தள்ளி விட்டுட்டு நான் அவளை தள்ளி விட்டேன்னு சொல்லுது. உங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை? எதுக்கு இப்ப எங்க பாட்டி அடிச்சீங்க? ஏ லூசு ஜெசி, நான் உங்க பாட்டிய ஒண்ணுமே பண்ணல. உங்க பாட்டி தான் என்ன திட்டிட்டு தள்ளி விட்டாவ. ஆமா, நான் லூசு பைத்தியம் எல்லாம். நீங்க மட்டும் நல்லா புத்திசாலி. அவன் புத்திசாலி இல்ல, தற்குறி நாய். எங்க பாரு, உன் பாட்டிய மரியாதைக்கு இருக்க சொல்லி அடிக்கடி என்ன பார்த்து தற்குறி தற்குறின்னு சொல்லிட்டு இருக்கா. ஓ, எங்க பாட்டி சொன்னோன்னா உங்களுக்கு அப்படியே கௌரவம் எல்லாம் குறைஞ்சிட்டா? ஓ அப்ப நீயும் இப்ப என்ன தற்குறின்னு சொல்லுங்க, அதானே? நான் அப்படியெல்லாம் சொல்லல. அது வயசான காலத்துல ஏதோ சொல்லிட்டு போகுது, விட வேண்டியதானே. ஓ அப்ப நீங்க எல்லாரும் உங்க வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லுவீங்க, நாங்க எல்லாம் பொறுத்து போகணுமா? ஐயோ கடவுளே. சரி, இப்ப நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு இங்க இருந்து பேசிட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்ல மக்களே, அவன் வந்து ஜெசி ஜெசின்னு கூப்பாடு போட்டுட்டு இருந்தான். அதான் யாம்பள ஜெசிய கூப்பிடுங்கன்னு தான் கேட்டேன். அதுக்கு எல்லாமோ என்ன சொல்லிட்டான். ஏன் கிழவி, அவரு ஜெசி ஜெசின்னு என்ன தானே கூப்பிட்டாரு? உங்க ரெண்டு பேருக்கு ஒத்து வரல தானே? அப்ப நீங்க மூடிட்டு போக வேண்டியதானே? ஆமாடி அம்மா, இவ்வளவு நேரம் அவன் பேசிட்டு இருந்தா, இப்ப நீ வந்திருக்க, நீ பேசு. ஐயோ கடவுளே, இதுவா ரெண்டு பேரும் கடையில மாட்டிட்டு என் உயிர் தான் போகுது. என்ன என் பேத்தியும் சேர்த்து சாவடிச்சுட்டே இருக்கா இவன். இங்க பாரு கிழவி, வாயை மூடிட்டு இருக்க முடியும்னா இரு, இல்லைன்னா அப்படியே எழும்பி உள்ள பேரு. சும்மா யார் இருந்துகிட்டு அடுத்தவங்க பிரச்சனையில மூக்க நுழைச்சிட்டு பஞ்சாயத்தை கூட்டிட்டு இருக்குது. அடுத்தவங்க பிரச்சனையில பஞ்சாயத்தை கூட்டியனா நீ என்ன பேத்தி இல்லட்டி? இங்க பாரு கிழவி, மரியாதைக்கு எழும்பி உள்ள பேரு. கிழவி தயவு செய்து எழும்பி உள்ள போயிடாத. அப்புறம் உனக்கு கிடைக்கிற தோசை எல்லாம் எனக்கு கிடைக்குமா இருக்கும். இப்ப நான் உனக்கும் அவளுங்க இடைஞ்சலாம் இங்க இருக்கேன், அதானே? நீங்க பாட்டியும் பேத்தியும் பேசிட்டு இருக்க இடையில என்ன எதுக்கு நீங்க இழுக்குதீங்க? லே கருவா பையில, ஒன்னால தானே இவ்ளோ வந்து இப்ப நீ நல்லவன போல இருந்து நடிச்சிட்டு இருக்க. ஏ பாட்டி, நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு இருயா. இங்க பாருங்க பெரியத்தான், இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? பெரியத்தானா? பெரியத்தான் எட்டி, அவன பெரியத்தான் இல்ல சொரியத்தான். இங்க பாரு ஜெசி, இன்னைக்கு இந்த கிளவிய நான் கொன்னு குண்டு தோண்டி புதைச்சிருவேன். புதைப்பல புதைப்ப, நீ புதைக்க வர எல்லாரும் பாத்துட்டு தானே இருப்பாவ. சரி நீங்க இப்ப சொல்லுங்க அத்தான், என்ன நீங்க இப்ப எது கூப்பிட்டீங்க? இல்ல வயிறு பசிக்குது, அம்மா வீட்டுல இல்லையா, அதான் சாப்பாடு போட கூப்பிட்டேன். ஆமா, இவரு பெரிய கலெக்டர், இவருக்கு ஒரு ஆளு நின்று பரிமாறினா தான் சாப்பிடுவாரு. ஏ கிழவி, நீ கொஞ்சம் வாயை வச்சுட்டு சும்மா இரா.
பெரியத்தா உங்களை நான் அப்பவே சாப்பிட்டது கூப்பிட்டேன் இல்ல, அப்ப ஏதோ எனக்கு வயிறு ஒன்றும் பசிக்கலன்னு சொல்லிட்டு போனீங்க. அது அப்ப நான் கோவத்துல இருந்தேன். கோவத்துல இருந்தானா? கோவத்துல வெட்டி பய. கிளவி என்னத்துக்குன்னு தெரியல, கைகிட்ட இருக்க தூக்கி அங்க எரிஞ்சிருவேன். எரிவ நல்லா எரிவ. நீ என்ன டீ அவன் என்ன பேசிதான் பாத்துட்டே இருக்க? முதல்ல நீயும் வாய அடக்கு, உன் வயசுக்கு இவ்ளோ பேசுக. இங்க என்ன ஒரே சத்தமா இருக்கு? வா பேராண்டி வா, இந்த பயல பாரு என்ன கைகிட்ட இருக்க தூக்கி எரிஞ்சிருவேன்னு சொல்லுகான், கழுத்தை பிடிச்சு நெரிச்சிருவேன்னு சொல்லுகான். ஏ மைக்கேலு, ஏன் பாட்டியை பார்த்து இப்படி பேசுன? நான் அப்படி பேசியிருக்கேன்னா அப்ப ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு உனக்கு இன்னும் புரியலையா? விஷயமும் இல்ல ஒரு வெங்காயமும் இல்ல, வேலை வெட்டி இல்லாத பய. நீங்க எப்படி தேவையில்லாம பேசுறதுனாலதான் பாட்டி அவன் எப்படி பேசுகிறது. நீங்க முதல்ல மரியாதை கொடுங்க, அடுத்து அவன் உங்களுக்கு மரியாதை தருவான். இந்த பயிலுக்கு மரியாதை யாருக்கு வேணும்? மரியாதை வேண்டாம்ல, அப்ப பேசாம எந்திரிச்சு போங்க. நான் எதுக்குல போகணும், நீ போ. ஐயோ 2 பேரும் கொஞ்சம் நிறுத்துங்க. இங்க பாரு மைக்கேல், நான் ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க, நீ என்னதான் பெரிய பணக்காரனா இருந்தாலும் இந்த வயல்வெளியில கடந்தேன்னா உனக்கு மதிப்பே கிடையாது. அதுக்கு இப்ப என்ன செய்ய சொல்லுங்க? ஒண்ணுதான் சிம்பிளா பண்ணிரு. உனக்கு ஒரு காலேஜ்ல நான் அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்திருக்கேன், பேசாம நீ இந்த படிக்க வேலையை பாரு. சின்னதான் அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? ஆமா ஜெசி, நீ இவனை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது, அதான் படிக்கட்டும். நான் இனிமே எப்படில காலேஜுக்கெல்லாம் போறது? இங்க பாரு, அதெல்லாம் முடியாது, நீ படிச்சே ஆகணும். படிப்பு மட்டும்தான் நமக்கு மரியாதை தரும். படிப்பு மரியாதை தரும், அது எனக்கு தெரியுது. இந்த இங்க கிடக்க ஜென்மங்கள்லாம் காட்டுகிறது. ஆனா இன்னும் எப்படிலாம் காலேஜ் போய் படிக்கிறது? இங்க பாரு, படிக்கணும்னு உள்ளவே 60 வயசுலயும் படிக்கலாம், 50 வயசுலயும் படிக்கலாம், 60 வயசுலயும் படிக்கலாம். ஆமா பெரியத்தா, நீங்க படிக்கதான் உங்களுக்கு நல்லது. எல்லாம் அங்க சின்ன பிள்ளைகளா இருக்கும், நான் எப்படி அவங்க கூட எல்லாம் சேர்ந்து படிக்கிறது? ஆமா சரிதானே, எல்லாம் அங்க சின்ன பிள்ளைலாம் இருக்கும். இவன் கிளம்பும் போல அங்க போய் நிப்பான். அப்ப நான் கிளவேன்னா நீ யாரு? பேராண்டி, இந்த பயிலுகெல்லாம் படிப்பு மண்டையில யாராது? இவனெல்லாம் காலேஜ்ல சேர்த்து விடுவது வேஸ்ட். பாட்டி, நீ உன் திருவாய மூடிட்டு இரு. இங்க பாரு மைக்கேல், காலேஜுக்கு அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்துட்டேன், நீயும் வா, சேர்ந்து நம்ம போய் ஒரு நாள் அட்மிஷனை போட்டுருவோம். அதுவும் சரி, இந்த வயலுக்கெல்லாம் நீ போவே கூடாது. இந்த வயல் அப்ப யாரு பாப்பா? வயலை வேற யாராவது பாத்துக்கிடுவாங்க. நீ ஃபர்ஸ்ட் போய் உன் படிப்பை பாரு. படிப்பு வாழ்க்கையில ரொம்ப முக்கியம், படிச்சா மட்டும்தான் மதிப்பாங்க. நீ இந்த வயலே கதின்னு கட்டி பிடிச்சிட்டு கிடந்தா நீ கோடீஸ்வரனா இருந்தாலும் உன்னை மதிக்க மாட்டாவ. இவன் இந்த பேண்ட் சட்டையும் போட்டுட்டு பேகும் போட்டு நடக்காத நினைச்சாலே சிரிப்பா வருதே. என்னது சிரிப்பு சிரிப்பா வருதா உனக்கு? ஆமால, உண்மையிலே எனக்கு சிரிப்பா தான் வருது. சரி, அப்ப நீ கொஞ்சம் ஓரமா பேருந்து. சரி இல்ல தம்பி, நான் எப்படிலாம் காலேஜுக்கு போவேன்? சரி நீ மூஞ்சிய தூக்காத, நான் போலாம். எப்படியும் நீ படிச்சு முடிக்க ஒரு 3-4 வருஷம் ஆயிரும். அதுக்கு முன்னாடி படிக்கும் போதே ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. பிசினஸா? என்ன பிசினஸ் பண்ணதுக்கு? இப்போ நீ காலேஜ்ல போய் படி, பிசினஸ் எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பண்ணலாம். லே தம்பி, நான் பிசினஸ் தான்லாம் பண்ண போறேன், பின்ன எதுக்குல போய் படிக்கணும்? பிசினஸ் பண்ணதுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம், இல்லைன்னா கூட உள்ளவன எல்லாம் ஏமாத்திட்டு போயிருவான்வன். இவனை பார்த்தாலே எல்லாரும் ஏமாத்துவாவ. அது என்னமோ தெரியுதான், நீங்க குடும்பமா சேர்ந்து என்ன ஏமாத்திட்டு இருக்கியல்ல. நாங்க என்னல உன்னை சேர்ந்து ஏமாத்தணும்? குடும்பமா ஏமாத்தணுமா? குடும்பமா? பின்ன சின்ன வயசுல இருந்து பொண்ணை கட்டி தரேன்னு சொல்லிட்டு இப்ப தற்கூரி பையன் சொல்லிது ஏமாத்துவது இல்லையா? நீ சின்ன வயசுல இருக்கும்போது நாங்க நினைச்சோமா இப்படி நீ காட்டுலயும் வயல்லயும் போய் கிடப்பேன்னு? காட்டுலயும் வயல்லையும் கிடந்தேன்னா யாருக்கு வேண்டி கிடந்தேன்? உங்களுக்கு எல்லாருக்கும் வேண்டி தான் நான் கிடந்தேன் காட்டுலயும் வயல்லையும். ஏன் உன் தம்பி படிக்கலையா? அது போல நீயும் படிச்சிருக்க வேண்டியதானே? அவன் அந்த வயல்ல கிடந்தனாலதான் நான் இன்னைக்கு படிச்சு இவ்வளவு பெரிய ஆளா இருக்கேன், இல்லைன்னா நானும் காட்டுல தான் போய் கிடந்திருப்பேன். இவ்வளவு பணம் இருந்து எதுக்கு? ஒரு படிப்பு இல்லைன்னா யாருமே மதிக்க மாட்டேங்காங்க. அது என்னமோ உண்மைதான் சின்னத்தான். இங்க பாரு, நீ நல்லா படிச்சு டிகிரி வாங்குக, ஒரு பிசினஸ் பண்ணுங்க, பெரிய அளவுக்கு. இந்த வீட்டுல நீ என்னோட உயர்ந்தவங்கன்னு எல்லாரும் சொல்லணும். எனக்கு அவ்வளவுதான் வேணும். நான் போய் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்றேன், நீ வா, நாளைக்கு நம்ம போலாம், போய் அட்மிஷன் போட்டுட்டு வரலாம். இந்த உலகத்தை நினைச்சாலே எனக்கு சிரிப்பா வருது. நான் போய் தனியா இருந்து சிரிக்கேன். போய் தனியா சிரிக்காத, இந்த உலகத்தை விட்டே பெயிரு. போல எங்க கருவா பயல. என்ன ஜெசி, சந்தோஷமா? இப்பதான் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. சரி, நான் படிக்க போறேன், பிசினஸ் பண்ண போறேன், நீ எனக்கு ஒரு வாழ்த்து கூட சொல்லல.
உங்களுக்கு நான் சொல்லாம வேற யார் சொல்ல போறா? அப்ப சொல்லு. என் கருப்பு தங்கம், நீ படிடா. கருப்பு தங்கம்மா, இது கூட நல்லா இருக்கே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் மூஞ்சில கூட முழிக்க கூடாதுன்னு சொன்னான். சரி, எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முக்கியமா ஹைப் பண்ணுங்க.